ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜெயம் தமிழ்மின்னல் சோலார் டெக்கோடு இருந்துள்ள அனைத்து சொந்தங்களுக்கும் ஜெயம் தமிழ்மின்னலின் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சீர்காழி ஓகேங்களா, சீர்காழி தாலுக்கா மாங்கனம்பட்டுன்ற இடத்துக்கு தான் போட போகிறேங்க. நம்ம அண்ணா அப்பா பேர் என்னடா? அக்பர் அலி அண்ணா வீட்டுக்கு தான் போடுறேங்க. அவர் வந்து நம்ம ரெகுலராக வீடியோ பார்க்குறாங்க. பாப்பாலும் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இருக்க அண்ணா தான் வராங்கன்னு இப்போ சொல்லிவிட்டு முன்னே என்ன கேட்டால், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் தான் ஃபிட் பண்ண போகிறாங்க. ஃப்யூச்சரில் வந்து எல்லாருக்குமே பள்ளிக்கூடத்தில் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சோலார் பற்றி கண்டிப்பாக கற்றுக் கொடுப்பாங்க. ஃப்யூச்சரில் எல்லாமே அதுதான் மாறும். அதனால் வந்து அவர் 2 பேரும் தான் எல்லாமே ஃபிட் பண்ண போகிறேங்க. ஓகேங்களா, ஃபிட் பண்ணலாம் மேடாமு? நம்ம வீட்டுக்கு சோலாரை மாற்றலாமா? நார்மல் இன்வெர்ட்டராக இருக்குது ஓகேங்களா. கீழே வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோடெக் இன்வெர்ட்டர் 150 பேட்டரி இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 2 கிலோவாட் போட்டாலும் ஒர்க் ஆகும். ஆனால் வந்து 1 கிலோவாட் இன்வெர்ட்டர் தான் இருக்குது. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 சோலார் பேனல் 445 லூம் போட்டுனுக்குறேங்க. அது பேர் என்ன? லூம் சோலார் பேனல் ஓகேங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூரிய ஒளியிலேருந்து எப்படி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர் எந்த பக்கம் வைக்கணும்னு வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிக்கணும். கிழக்கு மேற்கு பார்த்துட்டு அப்புறம் வடக்கு தெற்கு பார்த்துட்டு வடக்கு பக்கம் ஹைட்டாகவும் தெற்கு பக்கம் கம்மியாகவும் வச்சு 12 டிகிரியில் வச்சு ஃபிட் பண்ணிக்கணும். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்டாண்ட் வந்து கரெக்டாக 12 டிகிரியில் வர மாதிரி ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம அப்படியே பண்ணிக்கலாம். நாம் செட் பண்ணும்போது 12 டிகிரி செட் பண்ணணும். ஓகேடாம? சோலார் பேனல் எப்படி என்ன ஆகுதுன்னு தெரியுமா? சூரிய ஒளியிலேருந்து வரத என்ன பண்ணுது? சூரிய ஒளியிலேருந்து வந்து கதிரை வந்து சோலார் பேனல் மூலிமா ஒளி ஆற்றல் மின்னாற்றலாக மாற்றப்படுது. அதனால் வந்து சூரிய ஒளியிலேருந்து புறவதார கதிர்கள் சூரிய ஒளியிலேருந்து வர இதை வந்து பார்த்திங்கன்னா கிரகிச்சு இது வந்து ஒளி ஆற்றலே மின்னாற்றலாக மாற்றி நம்மளுக்கு கரண்ட்டாக ப்ரொடக்ஷன் பண்ணி தருது. டிசியாக கன்வெர்ட் ஆகிச்சு. அதுக்கப்புறமா நான் வந்து இன்வெர்ட்டரை பயன்படுத்தி அல்ல எம்பிபிடியை பயன்படுத்தி சோலாருக்கு நம்ம பேட்டரிக்கு சேவ் பண்ணிக்கிறோங்க. அவ்வளோதான் வித்தியாசம். நம்ம வந்து கரண்ட்லேருந்து சேவ் பண்ணும் போது வேஸ்ட் ஆகும். இப்போ 500 ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்க. அதே வந்து இன்வெர்ட்டர் போட்டால் வந்து 2000 ரூபாய் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா தான் வரும். ஏன்னா வந்து அது யூஸ் பண்ணும் போது தான் கரண்ட் கட் ஆனால் மட்டும் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 40% வேஸ்ட் ஆகினே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வேஸ்ட்டு தான். ஆனால் சோலார் மூலிமா பயன்படுத்தும் போது வரப்போ சோலார் வந்து நம்ம கரண்ட்டுக்கு பகல் ஃபுல்லாகவே சோலார்லேயே யூஸ் ஆகிக்கும். இன்வெர்ட்டர் இருக்கிறது பூராமே. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முதல் முறை பார்க்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சீர்காழியில் மாங்கனப்பட்டு ஃபஸ்ட்டு முதல் முறையாக அவர் தான் போடுற அப்படி நல்லா போட்டு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டு போகிறேங்க. எம்பிபிடி வந்து ஆஷாபவர் ஓகேங்களா. 50 ஆம்ஸ் வந்து ஆஷாபவர் வாங்கினுது. ஆஷாபவர் போட்டு தான் நம்ம வந்து கேரளாவில் இருக்க அந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறாங்க. கேரளாவில் ஒரு சின்ன ப்ராப்ளம்னா கூட ஒரு நாள் அனுப்பிச்சுனாலும் உடனே சர்வீஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஏன்னா வந்து முன்னே வந்து ப்ராப்ளம் கீழே போட்டுட்டேன். ஒரு வீட்டு போடும்போது அது சரி பண்ணி விட்டு ஒரே நாள் ரெடி பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிட்டா அப்படி. ஓகேங்களா, சர்வீஸ் சூப்பராக இருக்குது ஆஷாபவர். அதனால் வந்து நம்ம இந்தியாவில் கிடைக்கிறதுனால சூப்பரான ப்ராடக்ட். அவங்க இன்னும் இன்வெர்ட்டர்லாம் வருது ஆஷாபவர். அப்போ வந்து சப்போர்ட் பண்ணிங்களா நம்மளுக்கு இன்னும் ஃபியூச்சராக இருக்கும். நம்ம சோலாரை பற்றி படிக்கிறது உனக்கு சந்தோஷமா? ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் ஃபிட் பண்ண போகிறாங்க. அங்கே வரும் பாருங்கள், எகிர்னு கிடக்குறான். எல்லோரும் தான் சேர்ந்து ஃபிட் பண்ண போகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட் ஃபிட் பண்ணியாச்சு. சோலார் பேனல் லூம் 445 வாட்ஸ் 2 பேனல் ஃபிட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போய் ஃபுல் செட்டிங் பார்க்கலாம். இந்த இடத்துலேருந்து ஒரு 5 அடி, அந்த இடத்துலேருந்து ஒரு 5 அடி சென்ட்ரல் பண்ணி வைக்க போகிறோங்க. கிழக்கு இந்த பக்கம் மேற்கு ஓகேங்களா, தெற்கு வடக்கு இங்கே தான் ஃபிட் பண்ண போகிறோங்க. ஸ்டாண்டு செட் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வாரி, யூடிஎல், விக்ரம் எல்லாம் ஒரே சேம் குவாலிட்டி தான். ஓகேங்களா, அவங்களுடைய எல்லா செல்லும் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே குவாலிட்டி தான் வரும். நீங்கள் வாங்குகிற பேரை பொறுத்து தான் காஸ்ட்டு மாறும். ஓகேங்களா, லூமு, வாரி, யூடிஎல்லாம் ஒரே சேம் காஸ்ட்டாக இருக்கும். லூம் மட்டும் வந்து பிராண்டுன்றதுனால பிராண்டுன்னா அதிகமாக காஸ்ட் வரும் கொஞ்சம் இதோட யூடிஎல்லோட. ஆனால் சேம் தான் எல்லாமே. ஆப் கட் பேனல் 445 வாட்ஸ் 2 போட போகுது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அண்ணாவை தான் பண்ணி கொடுத்துனுக்குது. அண்ணா ஓகே வேணா உங்களுக்கு? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோலாரில் தான் ரன் ஆகுது எல்லாமே. ஓகேங்களா, சார்ஜ் ஆகுது. ஓகேங்களா, சார்ஜ் ஆகுது. ரெட் கலர் இருக்குது, சார்ஜ் ஆகுது பாருங்கள். சார்ஜ் ஆகுது. பவர் வந்து இருக்குது, சோலார் பவர். அந்த பச்சை கலர் இருக்குது சோலார் பவர் இருக்குதுன்னு அர்த்தம். லோடு ஆனில் இருக்குது. பேட்டரி வந்து சோலார்லேருந்து அதாவது பேட்டரி லோட் ஆகி இன்வெர்ட்டர் ஆன் ஆகி போகுது.
டைரெக்டாக வந்து யூபிஎஸ் மட்டும் தான் ஆனில் இருக்குது. ஃபுல்லாக பைபாஸில் மட்டும் தான் பண்ணி கொடுக்கும். இது வந்து சோலாரில் மட்டும் தான் சார்ஜ் ஆகும். ஓகேங்களா? ஒரு 30% மேலே அப்போ தான் வந்து சார்ஜ் பண்ணி கொடுக்கும். ஒரு 30% சார்ஜ் வச்சுக்கும். ஏன்னா ஆஃப் ஆகிறதுக்குள்ளே எப்படின்னா கரண்ட் ஆஃப் ஆனால் ஆஃப் இதாகிறதுக்கு மீதி ஃபுல்லாக சோலார்லேயே தான் ஓடும் இது பூராமே. ஓகேங்களா? இது ஒரு எம்சிபி பாக்ஸு. கண்டிப்பாக போடலாம். சரிண்ணா. ஃபுல்லாக லைன் மாற்றி கொடுத்தாச்சு. ஓகேங்களா? ஆஷா பவர் 50 ஆம்ஸு. உங்களுக்கு சந்தோஷமா? சரிண்ணா. ஓகேண்ணா. சரி ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு முடிச்சாச்சு. காங்கிரீட் போட்டுங்க. ஃபுல்லாகவே காங்கிரீட் போட்டாச்சு. 4 கலங்கு போட்டு 445 வாட்ஸு லூம் பேனல். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா 49 வோல்ட் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டும் வந்து பேரல் பண்ணிக்குது. பேரல் பண்ணிக்கிறதுனால வந்து 50 ஆம்ஸ் வந்து நம்ம ஆஷா பவர் போட்டுனுக்கிறோம். அது வந்து பேரல் பண்ணி 24 வோல்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, சீரிஸ் பண்ணலாம். 12 வோல்ட் இருந்ததுனால பேரல் பண்ணிக்குது ரெண்டும். ஓகேங்களா? ஃபுல்லாக பைப் போட்டு கீழே எடுத்துன்னு போயிடுது பாருங்கள். கீழே எடுத்துன்னு போயிடுது பைப் போட்டு ஃபுல்லாகவே. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா மேலே முடிச்சாச்சு. ஓகேங்களா? ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து சோலார் பேனல்லேருந்து வருது. ஃபுல்லாக வந்து ஹோல்ஸ் பண்ணி ட்ரில்லிங் போட்டு எடுத்தாச்சு. ஆன் ஆஃப் டிசி எம்சிபி 32 ஆம்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோடெக். ஓகேங்களா? 1100 வாட்ஸு மைக்ரோடெக். இது வந்து 800 வாட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் நம்ம. இது வந்து நார்மல் இன்வெர்ட்டர். இது நார்மல் இன்வெர்ட்டர் சோலார் இன்வெர்ட்டர் மாற்றினுக்கிறீங்க. இன்னொரு பேட்டரி வேணுனாலும் போட்டுக்கலாம். 150 ஏஹெச்சுக்கு 300 வாட்ஸும் போட்டுக்கலாம். ஏன்னா வந்து குயிக்காக சார்ஜ் ஆகிடுச்சு பாருங்கள். ஃபுல்லாகிடுச்சு. சார்ஜ் ஃபுல்லாகிடுச்சுனால வேஸ்ட் ஆகும். அதனால் வந்து இன்னொரு பேட்டரி போட்டுச்சுன்னு வச்சுக்கேன், ஒரு கொஞ்சம் சீக்கிரமாக சார்ஜ் ஆயிடுச்சுன்னா ஹெவியாக வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் வரும். டபுளாக பேக்கப் வரல. அதனால் வந்து சூப்பராக இருக்கும். 2 பேட்டரி போட்டுக்கலாம். இப்போதைக்கு வந்து ஒரு பேட்டரி மட்டும் தான் இருக்குது. ஓகேங்களா? ஆஷா பவர் ஃபுல்லாக கனெக்ஷன் மாற்றியாச்சு. இது வந்து வோல்டேஜ் ஸ்டெபிளைசராக பெருசாக இருக்குது. அக்கா இது யூஸ் ஆகுதாக்கா? அந்த ஸ்டெபிளைசரு யூஸ் ஆகிட்டு. சரிக்கா. மைக்ரோடெக் இன்வெர்ட்டர் ஃபஸ்ட்டு வந்தது சூப்பராக இருக்கும். சைன் வேவ். ஓகேங்களா? நார்மல் இன்வெர்ட்டரை வந்து சோலார் இன்வெர்ட்டராக கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 யூனிட் வந்துது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 யூனிட் இப்போ வந்து ப்ரொடியூஷன் ஆகிருக்குது. ஏன்னா லேட்டாக தான் இது பண்ணுங்க. ஒரு நாளைக்கு வந்து 5 யூனிட் வரும். 4 யூனிட் 5 யூனிட் வரும். காலையிலேருந்து யூஸ் ஆச்சுன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 யூனிட் யூஸ் ஆகிருக்குது. நம்ம 1 யூனிட் ப்ரொடியூஷன் ஆகிருக்குது. நீங்கள் பார்த்துக்கலாம். 2 நாளைக்கு ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை யூனிட் இன்றைக்கி வந்துருக்குது அப்படின்னு இதிலே தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீட்டு பக்கத்தில் டிவி, அதே மாதிரி வந்து ஃபேனு 2, அதுக்கப்புறம் நார்மலாக லைட்டு. கரண்ட்டு போனால் மட்டும் யூஸ் பண்ணுறதில்ல. கரண்ட் இருந்தாலும் ஃபுல்லாகவே இது மட்டும் தான் யூஸ் ஆகும். ஓகேங்களா? சோலார் சார்ஜ் ஆகுது. இது வந்து சார்ஜ் இருக்குதுன்னு அர்த்தம். இது லோடு வாட்ஸ் 39 வாட்ஸ் வருது. ஏன்னா ஃபுல்லாகிடுச்சு. 1 யூனிட் வந்துருக்கு பாருங்கள். 1 யூனிட் ப்ரொடியூஷன் ஆகுது காலிலேருந்து. இது 12 வோல்ட். ஒரு பேட்டரினா 12 வோல்ட்டு 24 ஹவர் மாற்றிக்கலாம். இது 50 ஆம்ஸு ஆஷா பவர். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கேரளாவில் இருக்கிறதுனால வந்து நம்மளுக்கு சர்வீஸ் பிரச்சனை இல்லை. யார் வேணுச்சாலும் கேளுங்க, ரெடி பண்ணி தரேன். நார்மல் இன்வெர்ட்டர் சோலார் இன்வெர்ட்டர் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுதான் பெஸ்ட்டு. நம்மளுக்கு வந்து நார்மல் இன்வெர்ட்டர் சோலார் இன்வெர்ட்டர் கன்வெர்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். உங்கள் கரண்ட்டை எடுத்து உங்களுக்கே கொடுத்துறது தான் இன்வெர்ட்ரு. அதை மாற்றணுன்னா நீங்கள் சோலார் போட்டுக்காங்க. ஒரு சிம்பிளாக ஒரு 300 வாட்ஸ் சோலார்னாச்சும் போட்டு ஆஷா பவராக இல்லை வேறு எதுனா வந்து யூஸ் பண்ணிக்க. பேனல் போட்டு 44 13.7 இருக்குது. ஃபுல்லாக சார்ஜ் 13.8 வந்து நிற்கும். ஃபுல் சார்ஜுன்னா 13.8 வந்து நிற்கும். பல்க் சார்ஜ் ஃபுல் சார்ஜ் ஆச்சுன்னு ஃபுல்லாக சார்ஜ் ஃபுல்லாக லோட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். கம்மியாக தான் சார்ஜ் எடுக்குது. ஃபுல்லாக வந்து லோட் ஆனதுனால கம்மியாக சார்ஜ் எடுக்குது. சார்ஜ் இல்லைன்னா அதிகமாக இதாகும். ஓகேங்களா?
ஃப்ரெண்ட்ஸ் போட்டு முடிச்சாச்சு. ஆசைப்பவர் வந்து நார்மல் இன்வெர்ட்டர் சோலார் இன்வெர்ட்டர் மாற்றி முடிச்சாச்சு. தமிழ்நாட்டில் எந்த இடத்துலனாச்சும் ஃபோன் பண்ணுங்கள், இல்லை இந்தியா ஃபுல்லாகவே யார் இருந்தாலும் சரி, கேரளா ஆந்திரா எந்த இடத்துலனாலும் ஃபோன் பண்ணுங்கள், கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணி தரேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சீர்காழியில் ஃபஸ்ட்டு முறையாக போடுறாங்க. மாங்கனாம்பட்டுங்களா எப்படி மாங்கனாம்பட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சீர்காழிலேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் அந்த இடத்துல தான் அவர் முதல் முறையாக போட்டுக்கிறார். அப்படி இங்கே யாருமே சோலார் போடல, இவர் தான் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறார். அப்படி நம்ம போட்டு முடிச்சுட்டுங்க 445 2 பேனல் போட்டுக்குது. போட்டு முடிச்சு கொடுத்தாச்சு. நல்லா ஒர்க் ஆகிக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சோலார் ஒர்க் ஆகுது நார்மலாக. இது வந்து 2 கிலோவாட் வந்து இன்வெர்ட்டரை மாற்றிங்கன்னா ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிவி, ஃபேனு, லைட்டு இந்த மாதிரி தான் நார்மல் கனெக்ஷன் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஃபியூச்சர் வர ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இது பண்ணும்போது ஒரு பேட்டரி எக்ஸ்ட்ரா பண்ணி 24 வோல்ட்டாக மாற்றினாங்களா எல்லாத்தையுமே யூஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ வந்து இவங்களுக்கு சரியாக போயிடும், கரண்ட் பில் வராது. நார்மலாக இன்வெர்ட்டர் வந்து சோலார்லேயே ஓடிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்து நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரியாக பாரு ஷேர் பண்ணிங்களா தான் இந்த மாதிரி ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களுக்கும் தோணும். இல்லை யாராலும் வீடியோ வந்து நிறைய ஷேர் ஆகும். நீங்கள் பார்க்கறதுனால நிறைய பேர் ஷேர் போடுறது மூலம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வந்து ஷேர் பண்ணி விட்டுச்சுன்னா உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க. நிறைய வந்து ஃபீச்சர் வந்து சோலார் தான், அதனால் வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் ஜெய்மாதேஷ். பாய் பாய்.